ஷாப் ரொம்ப சூப்பரா இருக்கு மம்மி. இந்த இடத்துல நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கு மம்மி. எஸ் ஏஞ்சல், கரெக்டா தான் சொன்னேன். என் டாக்டருக்கு நான் ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் காட்ட முடியுமா? சரிங்க மேடம். ஃபேன்சி பென், பென்சில்ஸ், பவுச்சர்ஸ், எரேசர்ஸ், லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே இருக்குங்க மேடம். ஏஞ்சல், என்ன ஏஞ்சல், நாங்கள் இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூப்பிட்டது என் காதில் கேட்கவே இல்லை. இட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன இந்த இடத்துல? ஏஞ்சல், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்காங்க போல. அடா ஏஞ்சல் அம்மா, நீங்கள் கூட பொருள் வாங்க வந்திருக்கீங்களா? சரிங்கண்ணா, இவங்க எல்லாருக்குமே ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கணும். ஸோ ஆஃபரில் போக மிச்ச வேலையை மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? சரிம்மா, பார்த்துக்கலாம். பசங்களா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஃபேன்சி பென்ஸ்லாம் இருக்குது. எதனா டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, சரிங்களா? என்னப்பா இது? பென்சிலா இது? எல்லாம் டாய்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு பென்சில் மாதிரி இல்லை, எல்லாமே பொம்மை மாதிரி இருக்குது. யூனிகார்ன் மாடல்ல கிளிட்டர் பென்னு. அங்க பாருங்க, அந்த பென் சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்கப்பா, ஃப்ரூட் பென் இருக்குது. இங்க எதுவுமே எனக்கு பிடிக்கலையே. நான் வேற எதனா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறேன். அட என்ன ராஜு நீ, இங்க எவ்வளவு சூப்பரான பென்னுலாம் இருக்குது. இங்க பாருங்க, ஸ்டார் மாதிரி பிடிஎஸ் பென் இருக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பிங்க் கலர் யூனிகார்ன் பென் தான் வேணும். இது யாருக்கும் வேணாம்ல, நானே எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மிரர் பென் சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இந்த ஃப்ரூட் பென் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜு, இங்க வந்து பாருடா. இங்க கூட நிறைய கலர்ஃபுல்லான பென்சில்லாம் வச்சிருக்காங்கடா. இங்க பாரு இந்த பென்சில். அக்கா, எனக்கு இந்த பென்சில் தான்க்கா வேணும். நான் இதை எடுத்துக்க போறேன். गाइस, இங்க பாத்தீங்களா? இந்த பென்னிலயா ஸ்விட்சஸ் மாதிரி வச்சிருக்காங்க. என்ன பென் இது? என்ன ரோஜாக்கா, எதுமே தெரியல. அட அக்கா, என்னக்கா லைட்லாம் வருது இதுல இருந்து. அக்கா, இங்க பாருங்க, லைட் அடிச்ச உடனே தெரியுது. முதல்ல இந்த பெண்ணை என்கிட்ட கொடுங்க. இந்த பெண்ணுலாம் எனக்கு தான் தேவை. ஏண்டா ராஜு, டெஸ்ட்ல ஏமாத்துறதுக்கா? இங்க பாருடா, நிறைய கலர்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதுல நல்லா லைட் எரியுதுன்ட்டு. ரோஜாக்கா, இங்க பாருங்கக்கா, டைனோசர் மாதிரி வச்சிருக்காங்க. டெடி பியர் மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, பச்சை கலர் டைனோசர் மாதிரி கூட இருக்குதுங்கக்கா. எல்லாமே சூப்பரா இருக்குதுலக்கா. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியலங்கக்கா. தியா, நீ பென்சில் எழுதுறதுக்காக வாங்கல போல. அதுக்கு மேல இருக்க டாப்பருக்காக தானே வாங்குற. அக்கா, இங்க பாருங்க, இந்த பென்னை நம்ம சீப்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் போலக்கா. ஓ காட், பூஜா, இங்க பாத்தியா? இது எல்லாமே டாய்ஸா இல்ல பென்சிலான்னு தெரியல. எல்லாமே டாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. அக்கா, இங்க பாத்தீங்களாக்கா? கீழே பாருங்கக்கா, லிப்ஸ்டிக்லாம் கூட வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க மேக்கப் ஐட்டம் கூட விக்கறாங்க போலங்கக்கா. சூப்பரா இருக்குதுலக்கா எல்லா லிப்ஸ்டிக்குமே. தியா, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் கிடையாது. அதை நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்து பாரு. இதோட இரைசர் எல்லா டிசைனுமே கொடுத்துருக்காங்கல்ல. நம்மளும் வேணா ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா? ஏஞ்சலக்கா, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. முதல்ல எல்லா இரைசருமே கீழே கொட்டி ஓப்பன் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம்க்கா எதை எடுக்கிறதுன்ட்டு. எல்லாமே கலர் கலரா சூப்பரா இருக்குதுங்கக்கா. என்ன பசங்களா, நீங்க இப்படி எல்லாத்தையுமே திறந்து போட்டு வச்சிருக்கிறீங்க? எதனா அழுக்காயிடுச்சுன்னா மற்றவங்களாம் எப்படி வாங்குவாங்க? முதல்ல எடுத்து உள்ள வைங்க. சாரிங்க அங்கிள், நாங்க சும்மா தான் திறந்து பார்த்தோம். சரி, நாங்க இந்த 3 பீஸ் எடுத்துக்கிறோம். இது என்னங்கக்கா? லிப்ஸ்டிக்கா இது? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்கக்கா, பாருங்களேன். இதுல இருந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாமா நம்ம? தியா, என்னன்னே தெரியாம நீ அதை எடுத்துக்கலான்னு சொல்றியா? இது ஃபர்ஸ்ட் உனக்கு எதுன்னு தெரியுமா? இது ஒரு பென் தியா. இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல. கிளிட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்தியா, பென் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கலர் நல்லா இருக்குல்ல. இது 3 பீஸ் எடுத்துக்கலாமா? சரி போதும். வேற எதுனா போய் பாருங்க. அங்கிள், எங்களுக்கு ஆர்ட் சப்ளைஸ்லாம் காட்ட முடியுமா? வா பாப்பா, இங்க தான் இருக்குது. இங்க பாரு, ஸ்கெட்சு, கிரையான்ஸ்ன்ட்டு எல்லாமே இருக்குது. அண்ணா, எனக்கு ஒரு பொருள் வேணும்னா கொஞ்சம் வந்து எடுத்து தாங்க. ரோஜா அக்கா, அங்க பாருங்க, அந்த ப்ளூ முடி அக்கா. உங்களுக்கு தெரியும் தானே, உங்க ஃப்ரெண்ட் தானே அவங்க. ரோஜா கீர்த்தி, நீங்களும் ஸ்கூல் திங்ஸ் வாங்க வந்திருக்கீங்களா? பசங்களா, இங்க பாருங்க, எங்க கடையில நிறைய விதமான ஷார்ப்னர் அப்புறம் இரேசர்லாம் இருக்குது. வாங்கிக்கிறீங்களா? பாருங்க. அட அங்கிள், இது எல்லாமே இரேசர் ஷார்ப்னர் தானா?
அங்கிள் இது என்ன பார்க்கிறதுக்கு பென் மாதிரி இருக்குது? பாப்பா இது கிளிக்கபிள் இரேசர். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா இரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நம்ம கடையில் கியூப் இரேசர் கூட இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இந்த கிளிக்கபிள் இரேசர், யூனிகார்ன் இரேசர், அப்புறம் ஸ்னோஃப்ளேக்ஸ் இரேசர் இருக்குது. அப்புறம் வேற ரெயின்போ மாடலில் கூட இரேசர் இருக்குதுங்க பாப்பா. இங்கே பாருங்க உங்களுக்கு என்னென்ன தேவைன்ட்டு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். எல்லாமே இருக்குது நம்ம கடையில். இங்கே பாருங்க கேரட் மாடலில் ஷார்ப்னர் வச்சுருக்குறோம், மினியான் மாடலில் ஷார்ப்னர், அப்புறம் ராபிட் மாடலில் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் மாடலில் கூட வச்சிருக்கிறோம். அங்கிள் எங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஷார்ப்னரும் அப்புறம் இந்த ராபிட் ஷார்ப்னரும் கொடுத்துருங்க. ஏ நேஹா, நீ இன்னும் பென், பென்சில், இரேசர், ஷார்ப்னர் எதுவுமே வாங்க காணோம்? ஆமா ராஜு, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா. அங்கிள் எனக்கு தேவையான பட்ஜெட்ல உங்ககிட்ட பென் பென்சில் செட் இருக்குதா அங்கிள்? இருக்கு பாப்பா. இரு நான் ஒரு செட் எடுத்து காமிக்கிறேன் பாரு. இதிலே உனக்கு ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், இரேசர் எல்லாமே வந்துடும். மொத்தமாக 3 கலர்ல இருக்குது. அங்கிள் நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் அங்கிள். வேற என்ன வாங்கலாம் அங்கிள்? அது என்ன அங்கிள்? ஸ்கேலே பார்க்க வித்தியாசமா இருக்கு, அதை எடுத்து காமிங்க. இதுவா பாப்பா? இது எல்லாமே கேம் மாடல் இருக்கிற ஸ்கேலு. இங்க பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு பசில் மாதிரி விளையாடிக்கலாம். இந்த மாதிரி 2 மாடல் இருக்கு பாப்பா நம்ம கிட்ட. அதுக்கப்புறமா இதுவும் ஒரு கேம் மாதிரி. இங்க பாத்தியா, இந்த ஸ்கேல் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ரோஜா, நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் ஸ்கேலே வாங்கிக்கலாம்ப்பா. எனக்கு அந்த பசில் இருக்கிற ஸ்கேல் வேணும். அது என்ன சித்தி? அதெல்லாம் எதுவும் வேணாம் அங்கிள். எங்களுக்கு ஹைலைட்டர் வேணும் அங்கிள், அது கொஞ்சம் எடுத்து காமிக்க முடியுமா? பாப்பா இங்க பாரு, இந்த கேலக்ஸி மாடல்ல இருக்க ஹைலைட்டர். அங்கிள் இந்த ஹைலைட்டர் அப்படியே செட்டால வராதா அங்கிள்? இல்ல பாப்பா, உங்களுக்கு வேணும்னா நீங்க தனித்தனியே எடுத்துக்கோங்க பாப்பா. இரு நான் வேணா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, வேணும்னா யூஸ் பண்ணி கூட பாருங்க. பரவாயில்ல, இந்த ஹைலைட்டர் ரொம்ப லைட்டா சூப்பரா இருக்குது. பூஜாக்கா எனக்கு கிரையான்ஸ் வேணும்க்கா, வாங்கி தாங்க. அண்ணா கிரையான்ஸ் வேணும், இந்த டப்பால இருக்கே அந்த கிரையான்ஸ் எடுத்து காமிங்கண்ணா. இது வந்து பிளாஸ்டிக் கிரையான்ஸ், இது வந்து வேக்ஸ் கிரையான்ஸ்மா. இந்த பிளாஸ்டிக் கிரையான்ஸ் இரேஸ் கூட பண்ண முடியும். டியா பாப்பா, நீ நல்லா வரையுவன்னா இந்த வேக்ஸ் கிரையான்ஸ் எடுத்துக்கோ, இல்லனா இந்த பிளாஸ்டிக் கிரையான்ஸ் எடுத்துக்கோ. பூஜாக்கா நான் இந்த பிளாஸ்டிக் கிரையான்ஸ் எடுத்துக்கறேன்க்கா. அங்கிள் உங்க கடையில ஸ்டிக்கி நோட் இருக்கா அங்கிள்? இந்தா பாப்பா, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாரு, இல்லனா ஹார்ட் ஷேப்ல கூட இருக்குதுங்க பாப்பா. அண்ணா ஸ்டாப்லர் அப்புறம் ஸ்டாப்லர் பின்னு ஒரு செட் கொடுத்துருங்க. மேடம் இந்த ஸ்டாப்லர் கூடவே ஸ்டாப்லர் பின்னு செட்டா வருதுங்க மேடம். பசங்களா அவ்வளவுதானா? எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்களா? அண்ணா இந்தாங்கண்ணா, இதை மட்டும் பில் போட்டுருங்க. என்னங்கம்மா பசங்களுக்கு பென் பென்சிலாம் வாங்கி கொடுத்தீங்க, பென்சில் பாக்ஸ் பவுச்சஸ்லாம் வாங்கி தரலையா? பாருங்க நம்ம கடையில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க யூனிகார்ன் ஃபர்ரி பவுச் கூட இருக்குது. நல்லா சாஃப்டாக புசு புசுன்ட்டு இருக்கும். நிறைய பசங்க இதைத்தான் வாங்குறாங்களே. நல்லா சாஃப்டாக இருக்கும்மா, நிறைய நாளைக்கு உழைக்கும். பாருங்க உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்க பாருங்கம்மா, இதே மாதிரி நம்ம கிட்ட கலராகவும் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கும், இது நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குது. மூணுமே கிடைச்சிச்சனால நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு மாடலில் கூட பவுச் இருக்குது. இந்த மாடல் பாருங்கம்மா, இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதேமாரி கொஞ்சம் ரேட் அதிகம்தாம்மா, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நல்லா உழைக்கும்மா. பார்த்தீங்களாலே நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்மா. உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பென் பென்சில் கொடுத்தாலும் ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த பவுச் காமிக்கிறேன், இதை பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கேன்ட்டு பார்க்காதீங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும்மா. நிறைய பசங்க இதை தான் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த 2 பவுச்சில் எதனா பார்க்குறீங்களா? சரி, இல்லைன்னா பென்சில் பாக்ஸ் மாதிரி பார்க்குறீங்களா? இந்த பாக்ஸ் பாருங்கம்மா. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அட்டாச் ஆகிருக்குமா. கிளாஸ் எடுக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாமா. ஃபஸ்ட்டே நீங்கள் தான் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்மா. நல்லா யூஸ் ஆகுமா பசங்களுக்கு. நீங்கள் வேணும்னா இந்த கால்குலேட்டரை இப்படி இன்சைடாகவும் திருப்பி வச்சுக்கலாம். இது கூடவே ஷார்ப்னரும் அட்டாச் ஆகி வருதுங்கம்மா. ஸ்பேஸும் நல்லா தான் இருக்கும். வேணும்னா பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் லிமிட்டில் வேணால் நீங்கள் இந்த பாக்ஸ் பார்க்கலாமா. இதில் ஸ்பின் கேம் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பசங்க இதை வாங்கிட்டு போகிறாங்க. லாஸ்ட்டு 1 or 2 பீஸ் தாமா இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க.
நிறைய பசங்களுக்கு பாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போவே பாப்பிட் பவுச் கூட வந்துருச்சுங்கம்மா. பார்த்தீங்களா, பாப்பிட்டில் பவுச் மாடலில் வந்துருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற போது இல்லைனா போர் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஜாலியாக விளையாடிக்கலாம். இந்த மாதிரி பவுச் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லிம் பேக் கூட நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா. இந்த பேக்கு கூடவே உங்களுக்கு ஸ்லீவ்லாம் கூட கொடுத்துருப்பாங்கம்மா. இது நீங்கள் ட்ராவல் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாமா. நல்லா யூஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இந்த பென்சில் பாக்ஸ் பாருங்கம்மா. இந்த பென்சில் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து மெட்டலுமா. நிறைய குட்டீஸ் வந்து பென்சில் பாக்ஸில் உடச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இங்கே இந்த மாதிரி மெட்டலில் பென்சில் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உடைக்கவே மாட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. அப்புறம் புதுசாக இப்போ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட வந்திருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்காங்கம்மா. டோனட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளவே நீங்கள் லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. ஐயோ அத்தை, என்ன அத்தை இது? இவ்ளோ பென்சில் பாக்ஸ் பவுச்ன்ட்டு எடுத்து வச்சிட்டாங்க. எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. வேணும்னா இங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாமா வீட்டுக்கு? ஏஞ்சல், சீக்கிரமா உனக்கு தேவையான பவுச் எடுத்துக்கோ ஏஞ்சல். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகுது, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும்ல. எதை எடுக்கிறதுனே தெரியலையே. இந்த பாப்பிட் பவுச் சூப்பரா தான் இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்பின் கேம் பாக்ஸ் தான் எடுக்க போறேனே. கிளாஸ்ல போர் அடிக்கும் போது இதை வச்சு ஜாலியாக விளையாடலாம். எனக்கு பிடிச்ச பாப்பிட்ல இப்ப பவுச் கூட வந்துட்டு இருக்குது. நான் இதை தான் எடுத்துப்பேன். ஹே गाइस, நான் இந்த பவுச் எடுத்துக்க போறேன். உங்களுக்கு யாருக்கும் இது வேணாம்ல? நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கறேன்ப்பா. மேக்ஸ் மேம் கிளாஸ் எடுக்கும்போது நான் தான் டக்குன்னு ஆன்சர் போட்டு சொல்லுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த சிம்பிளா இருக்கிறத எடுத்துக்கறேன். பூஜாக்கா, நான் இந்த பவுச் எடுத்துக்கறேன்க்கா. நான் இதுல பென் பென்சில் போடுறேனோ இல்லையோ நல்லா இதுக்கு மேல பார்த்து தூங்குவேன். நான் இந்த பாப்பிட் ஸ்லிம் பேக் தான் எடுக்க போறேனே. நான் இத டிராவல் பேக்கா யூஸ் பண்ணிக்க போறேன். என்ன எல்லாரும் எடுத்துக்கிட்டாச்சா? எல்லாரும் வாங்கிட்டீங்கல்ல? அதுக்கப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்ட்டு வீட்டில் வந்து சொல்லக்கூடாது. அண்ணா, நீங்கள் எல்லாருக்குமே லஞ்ச் பேக் மட்டும் கொடுத்துருங்கண்ணா. மொத்தம் எத்தனை பீஸுங்கண்ணா இருக்குது? இந்தாம்மா, மொத்தமாக 6 பீஸ் இருக்குது. 2 யூனிகார்ன் மாடலில் கொடுத்துருக்க பாருமா. நீங்கண்ணா இது வரைக்கும் மொத்தமாக சேர்த்து பில் போட்டுருங்க. எல்லார்த்தும் சேர்த்து வந்து 3600 ரூபாய் ஆச்சுங்கம்மா. கேஷா இல்லை கார்டாம்மா? கார்டு தாங்கண்ணா. ஆமாக்கா, இதெல்லாம் வாங்கிட்டோம். எப்பக்கா ஸ்கூல் திறக்குது?